வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இது ஏன் நம்ம லேட்டாக போடுறோம்னா, இந்த வழக்கோட தன்மை என்ன, முழுக்க முழுக்க காவல்துறையால் ஒரு நபரை அடித்து கொலை செய்யப்பட்டது. இது வந்து காவல்துறைன்னு சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க இது காவல்துறையின் ஏவல் துறைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு தனியார் செக்யூரிட்டி பையன், ஒரு காவலாளி, அவனுக்கு எந்த பின்புலம் இல்லை அப்படிங்கிறதுனால அவனை அடித்தே கொண்டிருக்காங்க. இதில் என்ன பார்க்க போனால், முதல் குற்றவாளியே வந்து அந்த நிகிதா வந்து நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு மேலே ஒரு எஃப்ஐஆரும் போடாமல் அந்த நகை கொண்டு வந்ததா இல்லையா எந்த ஒரு விசாரணையும் இல்லை. அந்த நிகிதா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பையனை கூப்பிட்டு போய் விசாரணைங்க பேரில் அது என்ன சொல்லுவாங்க, அது இது எஃப்ஐஆரும் போடலை, அப்படியே கஸ்டடியில் எடுத்துகிட்டு போய் அடின்னு அடித்து உடம்புல எந்தெந்த பாகத்தை எப்படி அடித்து உடைக்கணுமோ அந்த மாதிரி அடித்து உடைச்சி மொத்த உடம்பையும் செயலிழக்க வச்சு கொண்டு போட்டு அந்த பாடியை வந்து யார்கிட்ட அந்த கோயில் நிர்வாகம் அங்கே உள்ள அவங்க ரிலேஷன்லேயே விட்டுட்டு செத்துட்டான்னு தெரிஞ்சோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ உயிர் இருக்குன்னு நினச்சி அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் கேட்டால் ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்ட்டாங்க. ஆனால் இதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள்? இதுக்கு யார் காரணம்? காவல்துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சர். இன்றைக்கி காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில் கட்டப்படலான்னு இருக்கு. ஏன் நீங்கள் அதுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி பண்ணாங்க? அந்த அடித்த 6 காவலர்கள் 5 பேரை தான் பண்ணியிருக்கீங்க, 6 பேரை நீங்கள் கைது பண்ணியிருக்கணும். அதில் ஒருத்தர் ஓட்டுநர் வந்து சாதாரணமாக வேறு மற்ற வழக்குகளில் ஒரு வழக்கில் ஒரு கார் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த கார் ஓட்டுநர் அப்படியே அந்த வழக்கோடு சேர்ந்து உள்ளே போயிடுவாங்க. ஆனால் இதில் மட்டும் அந்த அஜித்குமாரை கூட்டு போனதில்ல, அந்த வாகனம் ஓட்டுநர் இவங்களெல்லாம் இன்னும் உள்ளே வரல. அது அரசு வாகனமாக இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு எங்களுக்கு என்ன நிகழுதோ அதே தான் அரசு அதிகாரிகளுக்கும். ஏன் வந்து அந்த அரசு வாகனத்துக்கு அந்த அதிகாரிகளுக்கு நடக்கலை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. மற்ற மக்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து துரத்தி போய் பிடிக்கிறீங்களோ அதே அக்கறையை அரசியல்வாதிகள்கிட்டே நீங்கள் காட்டணும். விசாரணைக்கு அழைச்சிட்டு போன அதிகாரிகளை நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா? இந்த பையன் திருடினதா சொல்லுறது 8 பவுனோ 9 பவுனோ 9.5 பவுனோ 10 பவுனு திருடிட்டான் கூட அந்த நகையோட மதிப்பீடு எவ்வளவு? இன்னைக்கு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாயை கொடுத்துருந்தா கூட அந்த பொம்பளை வாங்கிட்டு கம்முன்னு போயிருந்துக்கலாம். ஆனால் அந்த பையனை அடித்து கொண்டுட்டு இப்போ 50 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்காங்க. அந்த பேப்பெழுவை 50 லட்ச ரூபா பேரம் பேசுகிற அந்த பேப்பெழுவுக்கு தான் நான் சொல்லுவேன், ஏண்டா ஒருத்தன் பின்புலம் இல்லாதவன் அப்படின்னா உங்களால் நீங்கள் அடிச்சுட்டு காசு கொடுப்பீங்களா? விட்டாப்பெழுடா. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொம்பளைக்கே நீங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தாங்கடா. கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அந்த பொம்பளையோட பேக்ரவுண்டை பார்க்குறது எதுவும் இல்லை அப்படின்னா அவங்கள ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தில் தான் நம்ம வாழ்ந்துடும். நமக்கே கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு காவல்துறை இருக்கா? இது யாருக்காக செயல்படுது? இல்லையா? மக்களுக்கான காவல்துறையா இல்லை முதலமைச்சர் அரசியல்வாதிகளுக்கு ஆன காவல்துறையா? அவங்கள மட்டும் தான் நீங்கள் பாதுகாக்கீங்க. படித்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டாஸ்மாகில் பாருங்கள் எவ்வளவு ரைடு நடந்துட்டுருக்கு. ஆனாலும் அந்த 10 ரூபா வாங்கினா இல்லையான்னு பாருங்கள், வாங்கத்தான் செய்யலாம். ஆமாம், வாங்கிட்டு தான் இருக்கான். கேட்டால் நாங்கள் கூலிங் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே கரண்ட் சார்ஜ் அப்படிங்க. நீ கூலிங்கு உட்பட தான் அந்த காசு, அதில் ரேட்டே போட்டிருப்பான். இந்த அமௌண்ட் வந்து கூலிங்கோட சேர்த்து தான், அது கூலிங் போட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த நிறுவனமும் அவன்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த கூலிங்குள்ள காசு கரண்ட் பில்லோட செலவும் அவன் கொடுக்குறான். ஆனால் இவனாவது வாங்க அந்த கேட்குறானா? கிடையாது. ஏப்பா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிதுன்னா 10 கோடி ஆச்சுடா. இந்த 10 கோடியை யார் கைக்கு போகுது? எத்தனை பேர்டா பிரிச்சுக்கிறீங்க? இதை நாங்கள் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குதாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அவனோட அட்ரஸை கொடுத்து அவனை போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க.
அப்போ நீங்கள் நேர்மையான அதிகாரிகளா இல்லை ஊழல் அதிகாரிகளா? 10 ரூபா வாங்குதான்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போனால் அவன் என்ன சொல்லுவான், டே உன் ஏரியாவிலேருந்து ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்டா அப்படின்ட்டு நம்ம அட்ரஸை அவன்கிட்ட கொடுத்துருவான். அப்போ நீங்கள் வந்து எதுக்கு எங்கள் காவல்துறைன்னு சொல்லி ஒன்று இருக்கணும். யார்கிட்ட போய்ட்டு சொல்லுவாங்க 10 ரூபா வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்களா? ஆமாம், இல்லை அவனெல்லாம் எவனுமே அடிக்கலை. அந்த செந்தில் பாலாஜி அடிக்கலை. 1000 கோடி கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்களே. இப்போ 1000 கோடி கிடையாது, அது லட்சம் கோடிக்கு மேலே. இந்த 4 வருஷத்தில் லட்சம் கோடிக்கு மேலே வியாபாரம் நடந்திருக்கும். கொள்ளையடிச்சது மட்டும் லட்சம் கோடி. ஆனால் அவங்க கையில் மாட்டினது 1000 கோடி. அதனால தான். ஆனால் அவனோட எவனுமே இந்த மாதிரி காவல்துறை அடிக்கலையே. ஏன்டா அடிக்கிற? ஒரு பேக்ரவுண்டு இல்லாதவன், பின்புலம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டு அடிப்பீங்க. மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மக்கள் வெகுண்டு எழுந்து புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா தாங்காது உங்கள் காவல்துறையெல்லாம். ஆமாம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எனக்கு என்ன வந்துச்சு உனக்கு என்ன வந்துச்சுன்னா யாரும் கிடையாது. ஒரு அளவுக்கு மீறி உங்களோட சட்டங்கள் எதுவுமே தாங்காது. ஒரு அளவோடு தான் இருக்கணும். சும்மா வந்து எவன் ஒரு ட்வீட் போட்டவனை தூக்கி நைட்டாக கைது பண்ணுவீங்க. ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா நைட்டாக அவனை கைது பண்ண தெரிஞ்ச உங்கள் காவல்துறைக்கு அந்த 1000 கோடி கொள்ளையடிச்சவனை ஏன் உங்களால் அரெஸ்ட் பண்ண அடி இன்னும் இந்த அடி விழலை? அவன் பாத்ரூமில் ஏன் வலிக்க விழலை? ஆமாம், கேட்பாங்க. இவனுக்கு விழுந்ததுன்னா அவனுக்கு ஏன்டா விழலை கேட்போம் நாங்கள். இனிமேல் காவல்துறையால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க பொறுப்பு ஆளுகின்ற அரசு, முதலமைச்சர், இவங்க தான் பொறுப்பு. இல்லை எவனை அடித்தால் நாங்கள் வந்து 5 லட்சம் கொடுத்துருவோம் 10 லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை அடித்து கொண்டுட்டு 10 லட்சம் நாங்கள் தரோம் ஒத்துக்கிட்டீங்களா? எங்களை அடித்து கொண்டுட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் 5 லட்சம் கொடுக்குற ஆள் உங்கள் வீட்டு பிள்ளையை அடிச்சுட்டு நாங்கள் 10 லட்சம் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்கிட்டு வாங்கிடியா? எப்படி இருக்குது? முட்டாப்பே ஊரில் நம்மளும் வாழுதமே அப்படின்ட்டு நமக்கு தான் அசிங்கமாக இருக்குது. ஆமாம், இந்த பேலோட வச்சு ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரணும். எங்கே பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஊழல், லஞ்சம். காவல்துறை எடுத்தாலும் ஊழல், எந்த நகராட்சி ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸ் எங்கே போனாலும் ஊழல். இதை உங்களால் கண்டிக்க முடியுதா? அவனவளை எவனாவது பிடிச்சி அவன் கையை காலை எவனா உடைச்சிருக்கானா? இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரியாவது மாட்டி அவனை இந்த மாதிரி லாக்அப் டெத்தோ பாத்ரூமில் வலிக்கி விழுந்திருக்கானா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அவனுக்கு நடக்கலை, இங்கே மற்ற பொதுமக்கள் மட்டும் நடக்குது? ஏன்னா ஊழல் வாங்க பூரா எல்லாருக்கும் பிரித்து பகுந்தளிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். கல்குவாரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல மில்லியன் கணக்கே போட முடியாது. அந்த மாதிரி அளவுக்கு குவாரிகள், மணல் குவாரி, கல்குவாரி அத்தனையும் ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. எவனாவது அவனுங்களுக்கு பாத்ரூமில் வலிக்கி விடலை. ஒரு சாதாரணப்பட்ட ஒரு தனியார் ஒப்பந்த கூலி தொழிலாளி அஜித்குமார் தனியார் நிறுவனத்தில் ஒரு காவலாளியாக ஒர்க் பண்ணாங்கன்னா மரண அடித்து செத்துட்டு அம்மா. அதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க? இது நம்ம காவல்துறை மட்டும் சொல்லக்கூடாது. காவல்துறை மட்டும் குற்றவாளி கிடையாது, அரசியல்வாதி தான் மெயினாக. இந்த அரசியல் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் சரியில்லை. அதுதான் திருப்பி மக்கள் வந்து நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிருக்கலாம். நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் ஒருத்தனை அடிச்சு பாருங்கடா பார்ப்போம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு பாருங்க, உன்னை திருப்பி அடிக்கிறான்னு பார்ப்போம். ஏன்டா 5 பேர் நின்று ஒருத்தனை அடிக்கிங்க? ஒருத்தன் தனியாக நின்று அவனை அடிச்சு பாருங்க. ஆமாம், ஒத்தி நின்று அடிச்சு பாடுறா பார்ப்போம். உன்னை திருப்பி அடிக்கிறான்னு பார்ப்போம். 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொண்டிருக்கீங்க. நீ ஆம்பளையாக இருந்தால் ஒருத்தன் தனியாக நின்று ஒருத்தனை சண்டை செஞ்சு நீ சேர்த்து காய்ச்சி போட்டோம். ஒன்றை தூக்கி போட்டு மிதிக்கிறோம். உனக்கு எதுக்கு மரியாதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னோம்னா, நீ போட்டிருக்க அந்த காக்கி சட்டை அது அரசு ஊழியர் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்கு தான் நாங்கள் வந்து உன்னை திருப்பி அடிக்காமல் இருக்கோம். திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னா நீ தாங்க மாட்டீங்க. ஆமாம், காவல்துறைனா நீங்கள் யாரை வேணாலும் அடிக்கிறது என்ன கேள்வி கிடையாது அப்படின்னா அர்த்தம் இல்லையா? திருப்பி நாங்கள் அடித்தோம்னா தாங்க மாட்டீங்க. பொதுமக்கள் பாருங்கள், அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்க ஒரு அளவுக்கு மேலே போகும்போது
திருப்பி மக்களை அடிக்கும் காலம் வரும். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்.